ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரிக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 6 months பேபிக்கு நம்ம என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாக்களே, உங்கள் குழந்தை 6வது மாதத்தை தொடும் போது திட உணவுகளை உட்கொள்ள தயாராகிவிட்டது என்று அர்த்தம். இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு திட உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் 3 நாள் விதியை பின்பற்றுவது அவசியம். திட உணவை கொடுக்கும்போது அது அவர்களுக்கு கூடுதல் உணவாகத்தான் இருக்க வேண்டும். தாய்ப்பால் தான் குழந்தைக்கு பிரதான உணவு என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தைக்கு உணவு கொடுக்க பயன்படுத்தும் பாத்திரங்களை வெந்நீரில் கழுவிய பின் பயன்படுத்துவது நல்லது. குழந்தைக்கு சுமார் 90 மில்லி உணவை நீங்கள் ஒரு முறை கொடுக்க வேண்டும். இதனை நாளொன்றுக்கு 2 முறை கொடுத்து வர வேண்டும். குழந்தை உணவு பட்டியல்: குழந்தை பிறந்தது முதல் 6 மாதம் முடியும் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலுடன் இணை உணவுகளை அறிமுகப்படுத்துவது அவசியம். ஆரம்பத்தில் நன்கு வேகவைத்த கஞ்சி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் முட்டை, மஞ்சள் கரு ஆகியவற்றை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு சமைக்கும் உணவை மிகவும் சுத்தமாக சமைக்க வேண்டும். இந்த உணவில் அதிக உப்பு, காரம் சேர்க்கக்கூடாது. குழந்தைக்கு கொடுக்கும் உணவின் தன்மையை சரியாக பார்த்து கொடுப்பது அவசியம். உணவு மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளிர்ச்சியாகவோ இருக்கக்கூடாது. தாய்ப்பாலில் இயற்கையாகவே சிறிது இனிப்பு சுவை இருக்கும். அதனால் குழந்தைக்கு ஆரம்பத்தில் கொடுக்கும் இணை உணவில் சிறிது இனிப்பு சுவை சேர்த்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.